என்று நீங்க விசுவாசிப்பீங்கன்னா நிச்சயம் நடக்கும். இந்த வேத வசனம் என் வாழ்க்கையில் ஐசியம் நடக்கும், அற்புதம் நடக்கும் என்று நீங்கள் விசுவாசத்தால் மாத்திரமே நடக்கும். இல்லை என்றால் நான் ஏதோ ஒரு கதையை போலதான் நீங்க கேட்பீர்கள், ரோஜம் யாருக்குமே இல்லை. விசுவாசத்தோடு நாம் கேட்க வேண்டும். ஆண்டவர் என் வாழ்க்கை செய்ய வழிமுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிங்க, உங்களுக்காக ஆண்டவர் பேசுவார், நம்புங்க. ஆண்டவர் எனக்காய் பேசுகிறார், என் வாழ்க்கை அற்புதம் செய்ய வல்லமுள்ளவராக இருக்க நம்புங்க. நான் சொல்ல நிச்சயமாக கற்கும் வாழ்க்கை அற்புதம் செய்ய பரிசு செய்ய அவர் போதுமானவரை நாம் எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன் ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். சீமோன் பேதுரு ஆண்டவர் முதலாக சந்திக்கிறார். அந்த சொன்ன நீங்கள் ஆழத்தில் வலையை போடுங்கள் என்று சொன்ன போது அவர் சொல்லுவார், ஆண்டவரே, ஐயரே, நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஒரு நாள் இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் அகப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் அவன் ஒரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படவில்லை என்று இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். ஏதோ ஒரு காரியத்துக்காக பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அவன் ஒரு நாள் சொல்லுகிறான், நமக்கு ஒரு வாரம் ஆகுது, ஒரு மாதம் ஆகுது, ஒரு வருடம் ஆகுது, 2 வருடம் ஆகுது. இதே சூழ்நிலை நாம் இருக்கிறோம். ஆண்டவரை நான் 3 வருடமாக பிரயாசப்படுகிறேன், இன்னும் ஒன்றுமே அகப்படவில்லை. நான் 2 மாதங்களாக ஒரு காரியத்தை குறித்து பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன், இன்னும் அது வாய்க்காமல் போகிறதே. சீமோன் பேதுரு ஒண்ணுமே அகப்படவில்லை. பாருங்க, ஏதாவது ஒரு சின்ன மீனாவது மாட்டிருக்கலாம். அவன் துக்கத்தோடு கூட வெறுமையோடு கூட சொல்லுகிறான். ஆனாலும் அவன் ஒரு சொல்லுகிறான், ஆகிலும் ஒரு வார்த்தை பிரகாரம் நாம் வழங்கி போடுகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது மிக அவசியம். நீங்கள் கொடுக்கிற காணிக்கை பார்க்கிறோம், கீழ்ப்படுதலே உத்தமம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்ம வாழ்க்கையில விரும்புவது ஒன்றே ஒன்றுதான், கீழ்ப்படுதல். நீங்க ஆண்டவருக்கு ஏதாவது கொடுக்கலாம், அதாவது பெரிய விஷயமே கிடையாது. கீழ்ப்படுதல். பரிசுத்த வேதமும் எப்படி கீழ்ப்படிய முடியும்? வேதத்தின் போய் நடப்பதான் கீழ்ப்படிதல். நாம் இஷ்டம் போல் நடப்பது அல்ல. சில வசனத்தை வாசிக்கும் போது நமக்கே கஷ்டமா இருக்கும். பாருங்க, சில முறை நான் வாசிக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கும். பிரச்சனையா இருப்பதை பார்க்கணும். சகோதரனை நேசிப்பாயாக, அவனை என்ன சொல்றது, மூடல் என்று சொல்லாத இருப்பாயாக என்று சொல்லும் போது நமக்கு கஷ்டமா தான் இருக்கு. எவ்வளவு நம்ம பேசுறோம், சகோதரனை திட்டுகிறோம். சில வசனங்கள் பேசும்போது நம்ம கடினமா தான் இருக்கும். அடுத்தது படிக்க முடியாம, எனக்கு எவ்வளவு முறை படிக்க முடியாம போயிருக்க, பைபிள் மூடிட்டு போயிருக்க. ஏன்னா பைபிள் என்ன பண்றது, சொல்லுது, நேசிக்கணும் சொல்றது, சகோதரன் அன்பு கூட சொல்லுகிறது. எவ்வளவு நம்ம நெருக்கிறார்கள், எவ்வளவு பிரச்சனை நம்மளை மாட்டி விடுகிறார்கள். பண பிரச்சனைகள், போராட்டங்கள், நம்மளை வாழ விடாத படிக்கு பல பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மளை சிக்க வைக்கிறார். இருந்தாலும் வேதம் என்ன சொல்கிறது, உன் சகோதரன் நேசி சொல்கிறது. எத்தனை நாட்கள் தான் பிறக்காக நம்ம ஓடி ஓடி உழைத்து செய்வது என்று நடந்தாலும் பைபிள் என்ன சொல்கிறது, உன் சகோதரன் நேசிப்பையா. கீழ்ப்படுதல் மிக முக்கியம். இந்த வசனங்கள் நம்மோடு கூட பேசுகிறதா இருக்க வேண்டும், நம்மை குத்துகிறதா இருக்க வேண்டும். யாருக்கும் எழுதப்பட்டிருக்கிறது, அது நமக்கு இல்லை சொல்லி நான் திருப்பம் நான் சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபக்கூடிய வாழ்க்கை. ஒவ்வொரு வசனம் நம்மோடு கூட பேச வேண்டும். ஆசீர்வாதம் வந்தால் மாத்திரம் பேசுகிறோம், சாபத்தை குறித்து வந்தால் நாம் திருப்பி விடுகிறோம், கட்டளை குறித்து வந்தால் திருப்பி விடுகிறோம், ஆண்டவர் இது செய்யாது சொன்னால் திருப்பி விடுகிறோம், நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் சொன்னால் வாசிக்கிறோம். அதல்ல, எல்லாம் நமக்காக எழுதப்பட்டதா. சீமோன் பேதுரு சொல்ற, ஆண்டவரே, ஆகிலும் இந்த வார்த்தைப்படி நான் வலையை போடுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைப்படி நாம் ஒவ்வொரு காரியமும் செய்யும் போது நான் சொல்லுகிறேன், நாம் எந்த காரியம் செய்தாலும் அது வாய்க்கும் என்பதை மறந்து போகாது. இதுல வெஸ்ட் பெங்கால்ல
ஒரு அருமையான பகுதியில் மறுத்துவிட்டார் இடையில. இப்பதான் வயதானவர், அவர் வாழ்க்கையில ரொம்ப கடினத்தோடு கூட அவர்கள் கேரளா பட்டணத்துல ஒரு சிலர்கள் மிஸ்டரியாக சென்று ரொம்ப ஆரம்ப காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் ஒவ்வொரு காரியத்துக்காக ஜோம் பண்ணுவாங்க பாருங்க. அவரு கிட்ட அவர்கிட்ட ஒரு 100 பிள்ளைகள் மேல படித்தாங்க. இந்த 100 பிள்ளைங்களும் காலையில ஸ்கூல் போகும்போது இப்படி ஜோம் பண்ணி தான் போவாங்க பாருங்க. ஹாஸ்டல் ஹோமுக்கு போகும்போது அப்படி அந்த போதை 2 பேசினாங்க. பல ரகசியங்கள் கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கும். ஒவ்வொரு பிள்ளை குறித்து சில காரியங்கள் வெளியே சொல்லவே முடியாது சம்பவங்கள்லாம் இருக்கிறது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. இந்த பிள்ளைகள் இப்படி, அந்த பிள்ளைகள் இப்படி, இந்த பிள்ளைகள் இப்படி, இந்த பிள்ளைகள்லாம் வளர்த்து அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் போகிறதுக்கு முன்பதாக அவன் ஜெபித்து போவார். இவருக்கும் ஜெபிப்பார். அது மாத்திரமல்ல, அவர் வளர்க்குற ஆடு மாடு எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவார். சொல்றது கர்த்தருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நாம் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வளர்க்கிற மாடு என்ன பாருங்க, அதை போய் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே இதோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா விதமான காரியத்தை ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுக்கு எல்லா விதமான காரியத்தை ஒப்பு கொடுக்க நான் சொல்லுகிறேன். இந்த வார்த்தையின் பிரகாரம் வேதம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்புவி என்று சொல்லுகிறது. எல்லாமே ஆண்டவரை தந்தது ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது, வேத வசன பிரகாரம் நடக்கும் போது ஆண்டவர் சொன்ன எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க தேவனாகவே இருக்கிறார். சீமன் பேசுற ஆண்டவரே எவ்வளவு பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே அகப்படவில்லை. ஆகிலும் இந்த வார்த்தையின் பிரகாரம் நாம் வளையப்படுவோம். இதுவரைக்கும் நாம் சுயமாக நம்முடைய திறமையாக சேர்ந்ததுன்னு நம்ம ஞானத்தினால சில காரியங்கள் நாம் முயற்சி எடுத்திருக்கலாம். நமக்கு எல்லோரும் தெரியும், நமக்கு எல்லோரும் பழக்கமா இருக்கு என்று நாம் சில காரியங்களை நாம் முயற்சி எடுத்திருக்கலாம். ஆனா எனக்கு எல்லா முயற்சியும் வீணாய் போய் ஆண்டவரே உடைய வார்த்தை பிரகாரம் செய்கிறேன் ஆண்டவரே சொல்லும் போது நான் சொல்கிறேன், அந்த வார்த்தை பிரகாரம் உண்மை நம்பி நான் செயல்படுகிறேன் ஆண்டவரே. என் ஞானம் அல்ல, நான் எவ்வளவு பிரயாசப்படுகிறேன் பாருங்க. நைட்டெல்லாம் வேலை பார்த்துட்டா காலையில நம்மளால நிற்கவே முடியாது. ரொம்ப டயர்ட் ஆயிடும், மனசும் டயர்ட் ஆயிடும், உள்ளமும் சரீரமும் டயர்ட் ஆயிடும், உள்ளமும் சோர்ந்து போயிடும். ஒரு லிமிட் வரைக்கும் தான் நம்ம வேலை செய்ய முடியும். நைட்டு வேலைலாம் விடிய காலம் வர நமக்கு தூக்கம் தான் வரும் பாருங்க. ஒண்ணுமே செய்ய முடியாது. உள்ளமும் அவனுக்கு சோர்ந்து போயிருக்கு, சரீரமும் சோர்ந்து போயிருக்குது. சிலது உள்ள தெம்பா இருந்தாலும் சரீரம் எப்படி இருந்தாலும் செஞ்சிடலாம். ஆனா அவன் வாழ்க்கையில 2மே சோர்ந்து போயிருக்குது. உள்ளமும் சோர்ந்து போயிருக்குது, சரீரமும் சோர்ந்து போயிருக்கு. இந்த கால வேலை உங்களுடைய வாழ்க்கையிலும் உள்ளமும் சோர்ந்து போயிருக்கலாம். பிரயாசப்பட்டு ஒண்ணுமே அகப்படவில்லை என்று சரீரமும் சோர்ந்து போயிருக்கலாம். 2மே சோர்ந்து போய நேரத்துல ஒன்றுமே வெற்றி பெற முடியாது. ஆனாலும் எல்லாம் சோர்ந்து போய் தான் சொல்றது, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின் பிரகாரம் செய்கிறேன். எவ்வளவு நொந்து போயிருப்பான் பாருங்க. இதெல்லாம் பிரயாசப்பட்டு எவ்வளவு அனுபவம் இருந்திருக்கும், எவ்வளவு முறை எவ்வளவு சாதிச்சிருப்பான், எவ்வளவு செஞ்சிருப்பான். எல்லோருக்கும் முன்பு அசிங்கம் தானே. எல்லாரும் மீன் பிடிக்கும் போது இவன் மீன் பிடிக்கும் போது கிடைக்கலாம், எல்லாருக்கும் ஒரு அசிங்கம் தானே இருந்தாலும் அவன் எல்லாவற்றும் மீண்டுமாக அவன் செயல்படுகிறான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் செய்யும் போது என்ன நடக்கிறது தொடர்ந்து வாசிங்கள். அப்படியே அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழித்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். வாழ்க்கையில ஒன்றுமே அகப்படாதவன் ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படியும் போது உள்ளமும் சோர்ந்து போய் சரீரமும் சோர்ந்து போய் ஒண்ணுமே இல்லாத துவண்டு போன நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது வலைகள் கிளியத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர் உதவிக்காக கூப்பிடுகிறான். இவன் மாத்திரம் ஆஸ்வதிக்கப்படவில்லை, பிறர்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பார் என்றால் நாம மாத்திரம் ஆஸ்வதிக்கப்பட மாட்டோம். உங்கள் மூலியமாக பிறர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். நிரம்பத்தக்கதாக கர்த்தர் ஆஸ்வதிப்பார். எப்படி நீங்க நினைக்கலாம், ஏன் நிமித்தமாக எப்படி ஆஸ்வதிக்கப்படுவார்கள்? சில பேர் சொல்லுவாங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க எனக்கு ஜெபம் பண்ணி எனக்கு கஷ்டமா இருக்கு. இல்லை, நீங்கள் பிறருக்கு நீங்க ஜெபித்து போய் நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களுக்கு கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போதுமானவராக இருக்கு. முதலாவதாக நம்ம விசுவாசிக்கணும், கர்த்தரை நம்பணும்.
உலகத்தையே பார்க்க கூடாது. உலகத்தை பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வளரவே முடியாதுங்க. பக்கத்துல பார்த்தா வளரவே முடியாது. ஓட்டப்பந்தயம் ஓடும் போது யார் பக்கத்துல ஓடுறாங்க, யார் எப்படி ஓடுறான்னு பார்த்தா ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. நாம ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. நாம ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு போனாதான் நீங்க ஜெயிக்க முடியும். பக்கத்துல இருக்கிற சரியா ஓடலையே, அவர் ரொம்ப ஸ்பீடா ஓடுறாங்க, யாரையும் பார்க்காதீங்க. யார் எப்படியோ போடுறாங்க, நான் போய் ஜெயிக்கிறது. வாழ்க்கை அதுதான். தத்துவமாக தான் நான் சொல்றேன். நீ ஒன்னே பாரு ஃபர்ஸ்ட். நாம முதலாவதா கர்த்தருக்கு உண்மையா இருக்க வேண்டும், உத்தமமா இருக்க வேண்டும். பிறகு பாக்குறோம் அவன் சரியில்லை இவன் சரி. நான் சொல்றேன் நீ உண்மையா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நாம உண்மையா இருக்கணும். நாம பரிசுத்தமா இருக்கிறோம். செய்கிற காரியத்தெல்லாம் அதுல போட்டுக்காதீங்க. ஹல்லேலூயா. பல பேர் பல சொல்லலாம், அதுலயே போட்டுக்காதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராது அவங்க சில பேர் என்கிட்ட கேட்பாரு, ஐயா நீங்க அவன் ஃப்ராடு தெரிஞ்சு எதுக்கு அவனை செய்யறீங்க கொடுக்குறீங்க? அவன் ஃப்ராடு, நீங்க கொடுத்த காசு அப்படின்னா அவன் வீணா செலவு இருப்பான். தெரிஞ்ச நீங்க தரல ரொம்ப தப்பு இல்லையா? நான் சொல்றேன் கடவுள் நம்ம தெரிஞ்சா நமக்கு தராரு. ஹல்லேலூயா. நானும் ஃப்ராடு தான், கர்த்தர் நம்ம நம்பி தராரு. ஹல்லேலூயா. நானா ஓகேவானா? நம்மளும் பாவிதான். கர்த்தர் எப்படி நமக்கு தருகிறாரோ அதே போல நம்ம கொடுக்கும் போது அவன் பாவம் அவன் பார்த்துக்கிறான். ஹல்லேலூயா. அவன் என்ன செஞ்சா கர்த்தராச்சு அவனாச்சு, நமக்கு அது சம்பந்தம் கேட்டான் கொடுத்தோம். ஹல்லேலூயா. ஆகவே நான் பிறரை பத்தி கண்டிருக்கிறேன். வேதத்துல ஒரு இடத்துல பவுல் சொல்லுவாரு, அநியாயத்தை சகித்துக் கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது ஒன்று பொழுது நினைக்கிறேன், அநியாயத்தை சகித்துக் கொள்ளுங்கள், அக்கிரமத்தை சகித்துக் கொள்ளுங்கள். ஆனா சகித்துக் கொள்ளுங்கள். அக்கிரமத்தை பார்த்தா பொங்கியல் வரும். ஆண்டவர் பொங்கியல சொல்லல, சகித்துக் சொல்ற. ஹல்லேலூயா. அநியாயம் நடக்கதான் செய்யும், அப்புறம் நடக்கதான் செய்யும். ஆண்டு சொல்றாரு நீ சகித்துக் கொள்ளு. கிறிஸ்துடைய வாழ்க்கையை சகித்துக் கொள்வதுதான் வாழ்க்கை. எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ள வேண்டும். தேவன் சகித்தார், ஆண்டவர் சகித்தார். பொங்கியல ஆண்டவர் சொல்லல. ஹல்லேலூயா. ஆமா, இத பார்த்தோம். மல்யுத்த வீரருக்கு என்ன பண்ணுவாங்க? WWE பிளாக் பெல்ட் எல்லாம் கொடுப்பாங்க. இதுடைய ஒரு பெரிய மதிப்பு இருக்குது. அமைதியில இருந்து சமாதானமா இருந்து நோபல் பரிசு வாங்குறதுக்கு பெரிய ஹல்லேலூயா. இந்த பிளாக் பெல்ட் உடைய நோபல் பரிசு எவ்வளவு பெருசு. பிளாக் பெல்ட் வாங்குறது பெருசு இல்ல, நோபல் பரிசு வாங்கதான் பெரிய விஷயம். யாருன்னா பிளாக் பெல்ட் வாங்கலாம், சண்டை போட்டு ஜெயிச்சு. நோபல் பரிசு யாரும் வாங்க முடியும். ஆகவே பொறுமைக்கு தான் ஆசீர்வாதம். அவன் வீரன் அல்ல, அவன் சாதாரண ஒரு மனிதன் தான். அவன் பொறுமையா இருக்கிறதுனால உலகமே அவனை பாராட்டி நோபல் பரிசு அளிக்கிறார். இவன் அடிச்சு ஜெயிச்சு மூஞ்ச உடைச்சு ரத்த வரைச்சினால கிட்ட கூப்பிட்டு 3 பேர் முன்ன கூப்பிட்டு ஒரு நோபல் பரிசு கொடுக்க ஒரு பிளாக் பெல்ட் கொடுப்பாங்க. அது ஒண்ணுமே கிடையாது. வீரன் அவ்வளவுதான். ஆனா அந்த நோபல் பரிசு என்பது பொறுமை, தாழ்மை, சகிப்புத்தன்மை. அதெல்லாம் செய்யும் போது உலகமே அவரை போற்று, உலகமே போற்று. ஆகவே நாம பிளாக் பெல்ட் வாங்குறதுக்கு நோபல் பரிசு வாங்கல, பொறுமையாய் சாதிக்க வேண்டும். சண்டை போட்டு சாதிக்கிறது. ஹல்லேலூயா. விட்டு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை வாழும் போதுதான் சொல்கிறேன், கர்த்தர் நிச்சயமாக நம்ம ஆசீர்வாதம் உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை பார்த்துக் கொண்டே இருக்கிறார். ஆகவே அவர் வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும், விசுவாசப்படி வாழ வேண்டும், நம்பிக்கையோடு கூட வாழ வேண்டும். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும் போது நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு வேண்டாம் நாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். தேவன் அழைத்தவர் உண்மை உள்ளவராக, அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் நம்மளை கைவிட மாட்டார். இன்றைக்கு வேணா கஷ்டப்படுறார் போல தோண்டப்படலாம். ஊழியத்துக்கு வந்த அனுபவத்தில் ஊழியத்தை புதுசாக வந்த போதுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு மாதம் எனக்கு வந்த காணிக்கை எண்ணி பார்த்தது 700 rupees தான் கொடுத்தாங்க ஊழியத்துக்கு வந்த புதுசுல. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் கிட்ட கட்டப்படுகிறார். கர்த்தர் நிறைவாய் வைத்திருக்கிறார், சோர்ந்து போவது இல்லை. இவ்வளவு எனக்கு கூட என் மகன் சொல்றா, டேடி ஸ்கூல் எல்லா ஸ்கூல் ஃபுல்லா ஃபீஸ் கட்டிட்டாங்க, என் மகன் மட்டும் ஃபீஸ் கட்டல. இன்னொரு மகள் கட்டாம அப்படின்னு சொல்ற, டேடி அவருக்கு ஃபீஸ் கட்டணும். கடவுள் நம்ம தந்தை சந்திக்கிறார். ஒரு மாதம் எவ்வளவு வருகிறது, ஆனாலும் ஆண்டவர் எதுக்காக நம்ம ஆஸ்வதிக்கிறார்? பிறர் ஆஸ்வதிக்கும்படியாக. ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவருக்கு நல்ல வேலை கொடுப்பாரு என்றால் பிறருக்கு நீ ஆஸ்வதமா இருக்கும்படியாக, ஒரு நல்ல உதவி, நல்ல ஒரு போஸ்டிங் தராருன்னா பிறருக்கு நீங்க ஆஸ்வதிக்க பாருங்க. எனக்கு வலையை கிளியத்தக்கதாக அவர்கள் நீங்கள் பிடித்தார்கள். அவன் எல்லாரையும் கூப்பிடுறான், எல்லாரும் உதவி கூப்பிடுறான், யாருக்கு எழுதி தருகிறார். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் செய்ய. ஒரு மனிதன் தேவன் தொடுவார் என்றால் அவர் மாத்திரம் அந்த ஆசீர்வாதங்களை அந்த நன்மைகள் பெற்றுக் கொள்வதில்லை, பிறருக்கு கொடுக்கும்படியாக கர்த்தரை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
நீங்கள் பிறருக்கு உதவி செய்கிறீங்களா? நான் சொல்வேன், நிச்சயமாக நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அது எவ்வளவா இருக்கலாம், ஒரு சின்ன மீனா இருக்கலாம், பெரிய மீனா இருக்கலாம். ஆனால் நீங்கள் பிறருக்கு கொடுக்கல் என்று சொன்னால் நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், சொந்தத்துக்கு தரலாம், பந்தத்துக்கு தரலாம், ரோல்ல போற யாருக்கு வேணாலும் கொடுக்கிற உள்ள உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இரக்கம் உள்ளவர் பாக்கியவான். இரக்கம் இதுதான் வாழ்க்கை. இரக்கம் உள்ள ஆண்டோட வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் செய்வது செய்தால் வேதத்திற்கும் புறம்பாடு செய்யாதபடி வேதம் என்ன சொல்லுகிறதோ ஆண்டவரோட கட்டளுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிதலே உத்தமம். தாவீது என்னதான் செஞ்சாலும் ஆண்டவர் கடைசியில் அவர் கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான. பெற்றோர் இருக்காங்க, ஒரு பிள்ளைகள் இருக்காங்க, பிள்ளைகள் எல்லாம் செஞ்சுட்டு பெற்றோர் கீழ்ப்படிகள் என்றால் அவங்க துக்கமான ஒரு உள்ளம். உலகத்துக்கு என்ன செஞ்சு என்ன போடணும், என் மகன் எனக்கு கீழ்ப்படியவில்லை என்ற ஒரு துக்கம் இருக்கதான் செய்யும். அப்படிதான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு எல்லாம் செய்யலாம், சபை கட்டி தரலாம், சபைக்கு செய்யலாம், எல்லாம் செய்யலாம். தேவனுடைய கீழ்ப்படியவில்லை என்றால், வார்த்தை கீழ்ப்படியவில்லை என்றால் அந்த தேவனுடைய பிள்ளை இல்லை என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். நீயும் நானும் தேவனுக்கு தூரமாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள். வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள் நாம் தவறி விடுகிறோம், சூழ்நிலையில மாறி பேசுகிறோம், சூழ்நிலை மாற்றி பேசுகிறோம். எல்லாரும் வாழ்க்கையில மாறினாலும் நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற அனுபவங்கள் வேண்டும். கர்த்தரை பின்பற்றி வாழ்கிற அனுபவங்கள் வேண்டும். கர்த்தரை நம்பி வாழ்கிற அனுபவங்கள் வேண்டும். நிச்சயமாகவே அப்படி வாழும் போது கர்த்தர் நம்ம உயர்த்த நடத்த அவர் போதுமானவராக. தொடர்ந்து அப்படியே வாசிக்கலாம். இவைகள் எல்லாம் அப்பொழுது சீமான் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீ என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். பாவியான மனுஷன் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்கிறான். நான் சொல்லுறேன், பாவியான மனுஷன். ஆண்டவர் நம்ம கூட தகுதி, நான் வாழ தகுதி இல்லாதவர்கள். ஆனா இன்றைக்கு சொல்லுகிறேன், அவர் நம்ம விட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அவர் எதிர்க்கு வந்தார்னா அவர் விட்டு போக வரல, அவர் நம்ம கூண்டு போக கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து அப்படியே வாசிங்க. சீமோன் பேதுரு அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் 11 வாசிங்க. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். சீமோன் போய் சொல்றான், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷனை விட்டு போகான்றான். ஆண்டவர் ஒண்ணுமே சொல்ல பாருங்க. அவர் சொன்னாரு, நீங்க விட்டுட்டு எல்லாம் என்னை விட்டு. அவன் சொன்ன, ஆண்டவர் நீங்க போங்க, நான் வரல சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை விட்டு போட்டு வரல, நீ கூட்டு போக. ஆண்டவரே, நான் பாவியான மனிதனை விட்டு போக சொன்ன. இல்ல இல்ல, என் பின்னாடி வா. அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படுத்த பிறகுதான் ஆண்டு சொன்ன, என் பின்னாடி வா. முதல்ல கீழ்ப்படிந்த ஆசீர்வாதங்கள், இரண்டாவது அவரை பின்பற்றுகிற அனுபவங்கள். எதுவும் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் வைத்து அவர்கிட்ட பின் சென்றார். மீனெல்லாம் கஷ்டப்பட்ட நைட்டு தான் ஒன்றும் கிடைக்கல. ஆண்டவர் கொடுக்கிறார் மீனை, வலையை கிளித்தக்கதாக எல்லாத்தையும் விட்டுட்டார். மீனை விட்டுட்டா, வலையை விட்டுட்டார். கர்த்தருக்கு பின்பற்றி போகணும். எல்லாவற்றையும் விட்டு போக. வயசான காலத்துல எல்லாம் விட்டு போவாங்க. எல்லாம் வயசான காலத்துல எல்லாரும் விட்டு போவாங்க. வயசான காலத்துல எதுக்கு சாகும்போது நம்ம அப்ப விட்டு போக கூடாது. இப்பவே எல்லாரும் விட்டு போகலாம். ஹல்லேலூயா. இப்பவே எல்லாத்தையும் விட்டு ஆசைகள் எல்லாம் விட்டு கர்த்தர் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. சில பேர் கேட்பாங்க, இன்னும் வீடு வாங்கலையே, அது வாங்கலையே, வாங்க ஃபர்ஸ்ட் அது வாங்க. நாட்கள் இல்லை, என் தேவையில கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆசையே இல்லை, வேணும்னா கற்றுக் கொடுக்க வல்லமையுள்ளவர். அதுக்காக பிரயாசப்பட்டு நான் இப்பதான் யோசிக்கிறேன், அதான் அந்த பள்ளி கட்டணும், இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு எல்லாம் ஒரு அனுபவங்கள். இப்பதான் யோசிக்கிறேன், அந்த பள்ளிக்கு இவ்வளவு லட்சத்தை போட்டு கட்டி யோசனை இல்லாமல் படிச்சு நமக்கு தேவைன்னா கற்றுக் கொடுக்க வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. நேரங்களின் காலங்களில் புரோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத இடத்துக்கு போய் நேரத்தை செலவு பண்ணி பணத்தை செலவு பண்ணி புரோஜனம் இல்லை. இப்பதான் யோசிக்கிறேன், என் தேவன் பெரிய தேவனாயிருக்கிறார். அவர் நினைச்சாலும் எனக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நாம் அவருக்கு பின் செல்லுவோம்.
அவரை பின்பற்றுவோம். அவர் நமக்கு என்ன தேவை கொடுக்க வல்லமையுள்ளவராக. சேர்ந்து சீமோன் பேதுரு எல்லாவற்றையும் விட்டுட்டு அவருக்கு பின் சென்றான். நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு பின் சொல்றோமா? எல்லாவற்றையும் விட்டுட்டு பின் சொல்ல இந்த பூமியில நாம் வாழ்ந்தாலும் நாம் மரித்தவர்கள் போல வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும்? மரித்தவர்கள் போல வாழ வேண்டும். செத்து போன பணக்கு என்னதான் சொன்னாலும் ஒண்ணுமே உரைக்காத எப்பவும் உரைக்காத மனசுனா வாழணும். கர்த்தருக்காக வாழணும். யார் என்ன சொன்னாலும் எதை குறித்து கலங்காம, எதை குறித்து யோசிக்காம, அதுதான் எல்லாவற்றையும் விட்டு பின் செல்லுகிறோம். இந்த காலங்களில் சீமோன் பேதுரு போல இந்த வாழ்க்கை மாறப்பட வேண்டும். கர்த்தர் நம்மளை வழியை கிழித்தக்க ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நிறைவான வேலை கொடுத்திருக்கார், நிறைவான பணத்தை கொடுத்திருக்கார், நிறைவான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாம் கொடுத்தாலும் எல்லாவற்றும் அற்பமாக எண்ணிவிட்டு அவரை போல வாழும்படியாக நாம் செல்ல வேண்டும். அதிசயங்கள் அற்புதம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அதிசயம் அற்புதம் தான் சாதாரண விஷயங்கள். உண்மைதான் பெரிய விஷயம். ஹல்லேலூயா. உண்மை, உத்தமம், கீழ்ப்படிதல், தாழ்மை, பொறுமை, அவரை போல வாழ்றதுதான் பெரிய விஷயம். அத்தராசிக்கு சாதாரண இந்த வானம் இந்த பூமியும் அவருடையது. எல்லாவற்றும் அவர் கொடுக்க வலிமுள்ளவராக இருக்கிறார். எல்லாவற்றும் அவர் சரி செய்ய வலிமுள்ளவராக இருக்கிறார். நீங்க பிறகு என்ன செஞ்சோம்? நான் அடிக்கடி சொல்லுவேன், நாம் எந்த ஒரு காரியம் செய்தாலும் கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் நம் பிரதிபலனை தருகிறார். ஹல்லேலூயா. எந்த வேலை செஞ்சாலும் கர்த்தர் பார்க்கிறாரு, கர்த்தர் பிரதிபலனை தருகிறார். திங்கட்கிழமை ஒரு பாஸ்டர் கிராமத்துல கஷ்டப்படுறாரு, ஊழியம் சர்ச்சு கட்ட முடியாம இருக்குது, அதனால பார்க்க முடியாத ஒரு 4 பேர் போனோம். இப்போ ரொம்ப வேலை தான், இருந்தாலும் விடிய காலை இருக்குது, நான் தான் ஓட்டிட்டு போயிட்டு எனக்கு ரொம்ப டயர்டு தான். இருந்தாலும் பாருங்க, எனக்கு தெரியும் எனக்காக சொல்லும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நான் போனேன், டீ எல்லாம் கீழாண்டாவில் போய் வெஸ்டர்ன் கூட காலையில் பேசி கொடுத்துருக்கேன். ஒரு நாள் கழிச்சு மொபைல் செக் பண்ணி பார்க்குறேன். ஒருவர் எனக்கு மலேசியாவில இருந்து அவ்வளோ மாதிரி ஜிபேல இன்சர்ட் பண்ண முடியாது. அங்கே போய் பேங்க்ல போய் லைன்ல நின்று பணத்தை போடுவோம். எங்கேயோ ஒரு மனிதன் நமக்காக பேங்க்ல நின்று பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். காரணம் எதை செய்யணும் அது கட்டணம் நிச்சயமாய் பிரதிபலன் உண்டு. எதை ஊழியம் செய்தாலும் பிரதிபலன், பிறகு எதை செய்தாலும் பிரதிபலன், பிறகு தண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கு பிரதிபலன். எல்லாவற்றும் நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு செய்யுங்கள். கர்த்தர் இது கொடுத்தாலும் செய்வார். ஒரு காணிக்கை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாய் செய்வார். சும்மா மெசேஜ் இருப்பாங்க, இவ்வளவுதான் இருக்கு பார்க்கும்போது பார்த்தா அவங்க போட்டிருக்காங்க. சொல்றேன், கர்த்தர் நடத்துவார். வாழ்க்கையில் விசுவாசம் இருக்குன்னு சொன்னா உங்களுக்காக அநேக மனிதர்கள் கர்த்தரை எழுப்புவார். உங்களுக்காக அநேக நன்மைகள் வரும்படியே கர்த்தர் செய்வார். உங்களை மேலும் மேலும் உயர்த்துவார். உங்களுக்கு தேவையான நம்பிக்கை, விசுவாசம். கர்த்தர் ஒருவரே நீ பெரியவர், நீ ஒருவரே எனக்கு போதுமானவர், உண்மை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய அதிசயங்கள் பார்க்கிறோம். வலையை கிழித்தக்கதாக மீன்கள் வேண்டும். இன்னைக்கு நீங்க ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். எதற்காக நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களோ, எது அகப்படவில்லையோ என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களோ, நான் சொல்லுகிறேன், அது வலையை கிழித்தக்கதாக பெரிய காரியங்களாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகுது. ஹல்லேலூயா. எது மாட்டல, எது கஷ்டப்பட கவலைப்படாதீங்க. இன்றைக்கு அவர் சொல்றார், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்பட்டீர்கள். நீங்க எத்தனை மாதங்கள் பிரயாசப்பட்டீர்கள், எத்தனை வருடங்கள் பிரயாசப்பட்டீங்க. இன்றைக்கும் நான் ஒரு சில காரியங்களுக்காக பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கேன். எத்தனை ஆண்டுகள் ஆகுகிறது எனக்கு பிரயாசப்பட்டுக் கொண்டு, எனக்கு தெரிந்து 7-8 ஆண்டுகளாக பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கேன். ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, கர்த்தர் ஒரு நாள் வலையை கிளைத்தக்கதா என்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்பிக்கையோடு நான் செயல்படுகிறேன். கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தினவர், இன்னும் நடத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஒரு காரியங்களுக்காக எத்தனை முறைய பிரயாசப்பட்டாலும் நிச்சயமாய் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகள் கர்த்தர் செய்திருக்கிறார். கடந்த வாரத்துல ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கணும். ரொம்ப நேரம்லாம் ஜெபம் இல்லை, கிட்ட போயிட்டு ஒன்றுதான் இயேசுவின் நாமத்தினால பார்த்துக்கணும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிடம் ஜெபம் தாங்க. அதுக்காக நான் ஆளுநரை காண்டி விடுங்க, ஆண்டவரே அங்க போனா என்ன நடக்க தெரியல, நான் யாரை பார்த்து என்ன பதில் சொல்ல தெரியலையே, எல்லாமே சூழ்ந்து இருப்பாங்களே, நான் என்ன பதில் சொல்ல ஒண்ணுமே செய்யல. எனக்கு தெரியும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எல்லோருடைய கண்களை நமக்காக அவர் மூடும்படியாக கிருபை தருவார். போன இயேசுவின் நாமத்தால சொன்னேன், ஒண்ணுமே இல்லைங்க. பெரிய காரியம் ஆண்டு அற்புதமா செய்யும்படி கற்றுக் சொல்லுகிறேன். விசுவாசம், நம்பிக்கை. கர்த்தர் நீங்க எவ்வளவு பேர் இடத்துக்கு போனாலும், எங்க போனாலும், ஆண்டவரே நீ என்னோடு கூட இருக்கிறீர், இந்த காரியத்துல கருத்தை ஒப்புக்கொண்டிருக்கேன். பயந்து கொண்டிருக்காதீங்க. ஹல்லேலூயா. நடுங்கிக் கொண்டிருக்காதீங்க. இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். எந்த இடத்துல ஐயோ இது இல்ல அவமானப்படாதீங்க. ஹல்லேலூயா. எந்த குறித்தும் கலங்காதீங்க, அவமானப்படாதீங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
நீயும் நான் நம்புகிற தேவன் பெரிய தேவன், நீயும் நான் ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன். ஆகவே இந்த சீமோன் பேதுரு அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்தது. ஆனால் ஆசீர்வாதத்தை அர்த்தமா எழுதினா கர்த்தருக்கு பின் சென்றான். எல்லாவற்றையும் விட்டுட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ நான் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவரை நீர் எடுக்க போதுமானவராக இருக்கிறேன். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், உமக்காய் வாழ ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே எல்லா கவலையும் விட்டு போங்க, எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு போயிடுங்க. ஏன் கவலைப்படுறீங்க? பிரச்சனை விட்டுடுங்க. பிரச்சனை நினைச்சு கவலைப்படுறீங்க. ஏற்ற நேரத்தை கரெக்டா செய்ய வளமுள்ளவராக. ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தை செய்வோம். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கவலைப்பட்டு நேரத்தை யூஸ் பண்ணாங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்று சொல்லி பாருங்க. நிச்சயமாகவே கர்த்தருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதம் உள்ளவராக இருக்கிறார்.